பழமொழி 400 பழமொழி 400 வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் வந்து முன்னுரை அரையனார். இயற்பெயர் வந்து முன்னுரை அரையனார் இருக்குல்ல, முன்னுரைன்றது வந்து அது அவரோட ஊர் பெயர். இயற்பெயர் தான் வந்து அரையனார். அதுக்கடுத்து வந்து காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டு. இவர் என்ன சமயம்னா வந்து சமண வந்து. அதுக்கடுத்து வந்து சிறப்பு பெயர் வந்து மூதுரை, முதுமொழி காஞ்சி, உலக வசனம். மொத்தமாக 400 பாடல்கள் இருக்குது பழமொழி 400ல். 34 அதிகாரம், 5 ஏழுகள். பாவகை வந்து வெண்பா. அடுத்து வந்து திருக்குறள், நாலடியார். இதுக்கு அடுத்து வந்து உலக புகழ்பெற்ற நூல் வந்து இந்த நூல். 17 கீழ்க்கணக்கு நூல்களே வந்து அதிக கருத்துக்களை கூற நூல் வந்து பழமொழி 400 தான். இதற்கு ஏன் பழமொழி 400 பேர் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு பாடலுக்கும் இறுதியில் வந்து ஒரு பழமொழி இருக்கிறதால தான் வந்து இது பழமொழி 400ங்க. இந்த நூல் வந்து உள்ள அனைத்துமே வந்து இலக்கிய பழமொழிகள். இதில் இருக்கிற இந்த நூலில் இருக்கிறது எல்லாத்துமே வந்து இலக்கிய பழமொழிகள். இந்த பழமொழி 400ல் மொத்தமாக 400 பாடல்கள். முதல் 200 பாடல்களுக்கு வந்து உரை எழுதியவர் வந்து நாராயண ஐயங்கார். பழமொழி 400 வந்து சங்க காலத்தில் வந்த மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றி கூறுற நூல் தான் வந்து பழமொழி 400. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? செய்யுள்: அரிசி இல்லாத ஊருக்கு லட்சுமி இல்லை. விளக்கம் வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அரசு இல்லை என்றால் அந்த நாடு வந்து வளமாக இருக்க முடியாது. அதேமாதிரி வந்து ஒரு குழுக்கு வந்து ஒரு தலைமை இல்லைன்னா அந்த குழு வந்து நல்லா இயங்காது. அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செல்வமும் கல்வியும் பற்றி. செல்வம் ஒருவருக்கு துஞ்சாது, கல்வி ஒருவருக்கு அழியாது. விளக்கம் என்னென்னா, செல்வம் ஒரு நாள் குறையலாம், ஆனால் கல்வி வாழ்நாளெல்லாம் பயன்படும். நமக்கு காக்கும் உண்மையான கல்வி தான். எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீ வந்து பணம் ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் எல்லாம் போய்டும். ஆனால் எஜுகேஷன் வந்து எப்பயுமே இருக்கும். ஒருத்தவங்க நாலேஜ் இருக்குன்னா அது என்றைக்குமே இருக்கும். ஆனால் ஒருத்தங்கிட்ட இன்றைக்கி பணம் இருக்கலாம், நாளைக்கெல்லாம் போகும். அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அறிவுடையவரின் வாழ்வில் உள்ள திறமை பரிது இல்லாது வாழலாம். விளக்கம் வந்து என்னென்னா, அறிவுடையர் எங்கு சென்றாலும் வந்து சிறந்திருப்பாங்க. அவரிடம் எந்த சூழ்நிலைக்கும் தடுக்க முடியாது. அறிவுடையவங்க எங்கே சென்றாலும் வந்து ஈஸியாக வந்து பழிச்சுப்பாங்க. அதான் இப்போ திறமை இருக்கவங்க எங்கே போனாலும் பழிச்சுக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அதுமாரி தான். திறமை இருக்கவங்க எங்கே வேணாலும் இது பண்ணிக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பழமொழி 400 முக்கிய குறிக்கோள்கள் என்னதுன்னா, ஒழுக்கம், அறிவு, நேர்மை, நட்பு, தத்துவம். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒழுக்கம்: ஒரு நபர் வந்து வாழ்க்கையில் எப்படி சீராகவும் ஒழுக்கமாக இருக்கிறது வந்து கூறும். அறிவு: அது கல்வி மற்றும் அறிவில் வந்து வாழ்க்கையில் முக்கியமானது. அதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. நேர்மை: ஒரு மனிதன் வந்து எப்படி உள்ள நேர்மையாக இருக்கணும் வாழ்க்கையில் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து நட்பு: நல்ல நட்பு மற்றும் கெட்ட நட்பை பற்றி வந்து விவரிச்சிருப்பாங்க. தத்துவம்: வாழ்க்கை தத்துவங்களை வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பழமொழி 400ல். இந்த பழமொழி 400 வந்து சிலரோட வாழ்க்கை நிகழ்வுகளை வச்சு சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை எப்படிலாம் வாழணும், அது வந்து எப்படிலாம் வாழ்க்கை வந்து அணுகுமுறை செய்யணும், எல்லாத்தையுமே வந்து பழமொழி 400 வந்து நிறைய வந்து வாழ்க்கை தத்துவங்களை பற்றி கூறியிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் வந்து ஒரு பழமொழி அமைந்திருக்கும். அதனால தான் வந்து பழமொழி 400 சொல்கிறாங்க. இந்த பாடலில் உள்ள அனைத்துமே வந்து நூல்கள் அனைத்துமே இலக்கிய பழமொழிகளாக தான் இருக்கும். நூலோட ஆசிரியர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னுரை அரையனார். அதுக்கு வந்து அடிக்கடிக்கு கேட்பாங்க, இந்த எத்தனை பாடல்கள் இருக்குது, மொத்தமாக 400 பாடல்கள் வந்து இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, இந்த என்ன பாவகை, பழமொழி 400 வந்து என்ன பாவகைன்னா வெண்பா பாவகை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மொத்தமாக 34 அதிகாரமும் 5 ஏழும் இருக்குது. 17 கீழ்க்கணக்கு நூல்லேயே வந்து அதிக கருத்துக்களை கூறுறது வந்து இந்த பழமொழி 400. இது போன்ற வீடியோவுக்கு நம்மளுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் எந்த டாபிக் சம்மந்தமாக வீடியோ போடலான்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.